This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. நான் இப்போ நான் இப்போ பாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன், இதை கொஞ்சம் கவனிங்க, ஓகேவா? இந்த லைன் வந்துட்டே இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து காமிச்சிடலாம் உங்ககிட்ட எடுத்து வச்சிருக்கேன். இப்போ 4 days முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிசல்ட், ஒரு 5 days முன்னாடி ரிசல்ட் 985 அடிச்சான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 985 அடிச்சான். இந்த லைன்ல பாருங்க, 980 இருக்கு இல்லைங்களா? அந்த 5 மட்டும் சைபர் மட்டும் பவர் பண்ணி 5 வச்சிருக்கான். ஓகேங்களா? இதை பார்த்துட்டிங்களா? அடுத்துல வந்து 210 அடிச்சாங்க. ஓகேங்களா? 210 அடிச்சான். இங்க பாருங்க, சி போர்டு மட்டும் இங்க 5 பாஸ் ஆயிருக்கு பவர்ல. ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 815 அடிச்சான் இல்லைங்களா? 815 அடிச்சான் இல்லைங்களா? பாருங்க, ஏ போர்டு பாருங்க, 8க்கு 3 இருக்கு. சி போர்டு சைபருக்கு இல்லைங்களா 5 அப்படியே பவர் பண்ணி 2 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 489 இங்க இருக்குங்க. நமக்கு ரிசல்ட் என்ன அடிச்சானா 689 அடிச்சான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, பிசி பாஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? பிசி 89 அப்படியே பாஸ் ஆயிருக்குங்க. நேத்து என்னங்க அடிச்சான்? நேத்து 293 அடிச்சா இல்லைங்களா? 293 அடிச்சா இல்லைங்களா? இங்க பாருங்க என்ன இருக்கு? 793 இருக்குங்க. 793 என்னங்க? 793 என்ன? 7 மட்டும் 2 பவர் பண்ணி அப்படியே 3 நம்பர் பாஸ் ஆயிட்டு இருக்கு. ஆஸ் யூஷுவல் இப்படிதாங்க லைன் வந்துட்டே இருக்கு இல்லைங்களா? நம்ம எடுக்கிற மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறோம். பட் பாருங்களேன், 5 days வந்துருக்கு. நம்ம இன்னைக்கு இது இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஓகே, ஸ்கிப் பண்ணாம என்னங்க பண்ண முடியும்? ஓகே, பட் இருக்கிறத நான் இருக்கிற மாதிரி எடுத்து சொல்ல வேண்டியது சொல்லிடுறேங்க, பார்த்துக்கோங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு என்னங்க இருக்கு? இன்னைக்கு பாருங்க 886 இருக்கு இல்லைங்களா? பாருங்க, அப்படியே பாருங்க, ஒரு 5-6 டேஸா ஃபாலோவிங் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ இதுல நம்ம என்ன இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? இதுல ஆக்சுவலி மாறி மாறி கூட நம்பர் வரலாம். ஆனா இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் மார்க் பண்ற கொஞ்சம் பாருங்க. இங்க ஒரே நிமிஷம் பாருங்க, நான் மார்க் பண்ற கொஞ்சம் கவனிங்க. இந்த ப்ளூ லைன் வருது இல்லைங்களா? ப்ளூ பாக்ஸ், அதுல பாருங்களேன், இந்த சி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக வந்துட்டு இருக்குங்க ஒரே மாதிரி. இந்த சி போர்டு பாருங்களேன், மற்றதெல்லாம் கொஞ்சம் மாறி மாறி வந்தா கூட நேற்று 3 வரையும் பாஸாக இருக்கு. இருந்தாலும் நான் சொல்கிறேன், சி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 5 டேஸாக கரெக்டாக வந்துட்டு இருக்குங்க. இங்கே சி போர்டு மட்டும் பார்ப்போமா? என்னங்க இருக்குது சி போர்டில்? 0509 இல்லைங்களா? 05093 இல்லைங்களா? 05093 இங்கே ஓகேங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் சார்ட் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குங்க. 050 அதுக்கு என்ன இருக்கும்? 50593 நம்மளது இருக்குங்க. 5 அதாவது சைபருக்கு 5, 5க்கு சைபர், சைபருக்கு 5, 9 3 அப்படியே இருக்குங்க. நம்மளோட ரிசல்ட்டில் சி போர்டு மட்டும் எடுத்து பாருங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ என்னங்க இருக்கு சி போர்டில்? இன்னைக்கு என்னங்க இருக்கு சி போர்டில்? கவனிங்க, இங்க பாருங்க என்னங்க இருக்கு? 6 தாங்க இருக்கு இல்லைங்களா? அப்போ சி போர்டில் 6ஓ 1ஓ வரதுக்கு பாசிபிள் இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது நேத்து பார்த்தீங்கன்னா 3 பாஸா இருக்கு இல்லைங்களா? நேத்து பாருங்களேன், 7 வந்து 7க்கு மட்டும் 2 பவர் பண்ணி அப்படியே வச்சிருக்கான் இல்லைங்களா? ஸோ 886 இன்னைக்கு இருக்குங்க. ஸோ ஒருவேளை நமக்கு சி போர்டில் 6ஓ 1ஓ வந்துருச்சு அப்படின்னா, ஏன்னா 6 டேஸாக வந்துட்டு இருக்குங்க. ஸோ இன்னைக்கு வந்துடும் நம்புவோம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. சி போர்டில் 1 இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்கேஸ் அது வந்துச்சுன்னா 8-6 இல்லைங்களா? 86 36 இது மாதிரி வரதுக்கு பாசிபிள் இருக்குங்க. 86 36 31 கணக்கில் வருதான்னு பாருங்க, நீங்களும் பாருங்க. ஓகேங்களா? கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கம்பேரிஷன் காமிக்கிறேன், அதையும் பார்த்துடலாம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சி போர்டில் 1 6 பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ 2 பாக்ஸில் நான் போட்டு வச்சிருக்கேன்ல, இப்போ இது என்னென்னு கவனிங்க. ஆக்சுவலி நான் இப்போ இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, அதாவது ஏ போர்டு பி போர்டுக்கு மட்டும் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த எல்லோ கலர் பாக்ஸில் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, ஏபிசி 3 போர்டுக்கும் போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, இதில் சி போர்டு மட்டும் பாருங்க. அதாவது எல்லோ பாக்ஸில் 1ஆம் நம்பர் இருக்குதுங்க. ஓகேங்களா? இங்கே பி போர்டு பாருங்க. இதில் சி போர்டுக்கு இங்கே பி போர்டு பாருங்க. சரியா? இங்கே 1ஆம் நம்பர் இருக்குதுங்க. ரைட்டுங்களா? கொஞ்சம் கவனிங்க. அடுத்த நாள் பாருங்க, இங்கே பிசி பாருங்க 86ங்க. அப்படியே இங்கே வாங்க, ஏபி என்னன்னு பாருங்க. ஆக்சுவலி இது ஏபிங்க, இது ஏபிசி. ஓகேங்களா? இது ஏபி மட்டும் தான் வச்சிருக்கேன், மார்க்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க 86க்கு இது 81 பாஸ் ஆயிருக்கு. ரைட்டுங்களா? அடுத்தது பாருங்க, இதில் 3 நம்பரும் பாருங்களேன், 563ங்க. ரைட்டுங்களா? அப்படியே இங்கே வாங்க, இங்கே பாருங்க, இந்த 3 நம்பரும் பாருங்க. அதாவது 4Dல ஃபர்ஸ்ட் நம்பரும் ஏவும் பியும் பாருங்க, 568 இல்லைங்களா? பாருங்க, அப்படியே பாருங்க, 563 60 இல்லைங்களா? அது அது அதாவது அதே நேருக்கு பாஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நேற்று பாருங்களேன் என்ன இருக்கு? 829 இங்க இருக்கு. அதாவது 3 நம்பர். இங்க பாருங்க என்ன இருக்குன்னு, 869. ரைட்டுங்களா?
அப்போ என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுல 3 ஏபிசி 3 நம்பருமே இதுல வந்துட்டு வர்றது, இங்க அப்படியே 4Dல ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் நம்பர் பாஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? கவனிக்க வேண்டிய விஷயம் மேக்ஸிமம் இதுல வந்து ஒரே நிமிஷம் இருங்க அழிச்சுக்கலாம். மேக்ஸிமம் இதுல வந்து பிசி பாஸ் ஆயிட்டு அதாவது ஏபி பாஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்குங்க. பாருங்க, இதோட பிசி அதுக்கு ஏபியா வந்துட்டு இருக்கு. பாருங்க, இதோட பிசி இதுக்கு ஏபியா வந்துட்டு இருக்கு. இங்க இந்த ஃபர்ஸ்ட் டே 1 மட்டும் விட்டுருங்க. அடுத்த நாள் பாருங்க 86 இல்லைங்களாங்க? இங்க 86 இல்லைங்களா? இங்க பாருங்க ஏபி என்னன்னு பாருங்க 81 இல்லைங்களா? அடுத்த நாள் என்னன்னு பாருங்க, இங்க பிசி 63 இல்லைங்களா? இங்க பாருங்க ஏபி என்னன்னு பாருங்க 68 இல்லைங்களா? அதுக்கப்புறம் அதாவது நேத்து இல்லைங்களா? நேத்து பாருங்க இங்க 69 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 29 இருக்கு. ஓகேங்களா? ஆனா ஏபிசி பாத்தீங்கன்னா இதுல 89. ஏசி பாருங்க 89. இங்கேயும் பாருங்க ஏசி 89. இப்போ இந்த ஒரு நாள் கேப் விட்டுருச்சு இல்லைங்களா? ஒரு நாள் மட்டும் அது இடையில வரல. பட் இவனு கவனிங்க. இதுல நான் சொல்ல வர்றது எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, இதோட பி போர்டு மட்டும் பாருங்க. இதோட இதோட பி போர்டு மட்டும் பாருங்க. அப்படியே மார்க் பண்றேன். இந்த பி போர்டு மட்டும் பாருங்க. இந்த பி போர்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சேம் அப்படியே பாஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்குங்க. இதோட பி போர்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க சி போர்டு பாஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கும். பாருங்களேன். பாருங்க அழிக்கிறேன் பாருங்க. இங்க ஒரு பாக்ஸ் போடுறேன் பாருங்க. இங்க பாருங்க. பாத்தீங்கன்னா அப்படியே இதோட பி போர்டு பாருங்க. அதாவது 1க்கு இங்க 1 பாஸ் ஆயிருக்கும். 6க்கு இங்க 1 பாஸ் ஆயிருக்கும். ஒரு பவர்ல. இங்க 3க்கு 8 பாஸ் ஆயிருக்கும். 9க்கு பாருங்க 9 பாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இ- அதாவது ஏவும் பியுமே ரெண்டுமே பாஸ் ஆகுதுங்க. ஏதோ ஒரு நாள் மட்டும் விட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பி போர்டுக்கு இங்க 5 வருதுங்க இல்லைங்களா? ஸோ நான் பிசி ஏபியே பார்த்தோம்னா இங்க 75 வருதுங்க. ஏன்னாங்க பாருங்க 86 பாஸ் ஆயிருக்கு, 63 பாஸ் ஆயிருக்கு. நேத்து பாஸ் ஆகல பிசி, பட் பி போர்டு பாஸ் ஆயிருக்கு. ஆனா இங்க 75 வந்திருக்குங்க. ஓகேங்களா? ஒருவேளை இன்னைக்கு இந்த அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் 75 பாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சி போர்டில் அந்த ஒன்று பார்த்தோம் இல்லையா, 751 வரதுக்கு பாசிபிள் இருக்குங்க. ஓகேங்களா? நான் ஏன் சொல்றேன் தெரியுங்களா? இங்க பாருங்க ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, இந்த பாக்ஸை பாருங்களேன். இந்த ரெட் லைன் பாருங்களேன். இங்க பாருங்க, அப்படியே நம்ம கொண்டு வந்து இல்லைங்களா, அப்படியே கொண்டு வந்து இப்படி வைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குங்க. இந்த 751 கொண்டு வந்து என்ன பண்ணுவோம், இப்படி கொண்டு வந்து கிராஸ்ல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. அதனால தான் சொல்றேங்க. பாருங்க இங்க 75 இருக்கு. அதை நம்ம இங்க இங்க பிசி இருக்கிறது இங்க என்ன ஆகுது, ஏபிஏ பாஸ் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதனால தாங்க சொல்றேன். பி போர்டில் நம்ம சி போர்டில் 1 எடுத்தோம் இல்லையா, 1 6 எடுத்தோம். அப்போ பி போர்டில் நம்ம என்ன எடுத்திருக்கோம், 5 0 பி போர்டில், சி போர்டில் 1 6 எடுத்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதை வச்சு மட்டும் சொல்லலை. இப்போ இன்னொரு கம்பேரிஷன் காமிக்கிறோம், அதையும் பாருங்க. இப்போ இந்த கடைசி 3 நாளுக்கு ரிசல்ட் எப்படி எடுத்திருக்கான்னு பாருங்க. நான் இப்படி மார்க் பண்றேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி என்ன ரிசல்ட் வந்துச்சு, 815 வந்துச்சு இல்லைங்களா? நான் அப்படியே பாக்ஸ் பண்றேன். எப்படி ஒரு கன்ஜங்ஷனா ஒரு 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 தொடர்பு வந்திருக்குன்னு பாருங்க. ஓகேவா? 815 தானங்க பார்த்தோம். 2 நாளைக்கு முன்னாடி 815 இல்லைங்களா? அப்படிங்க வாங்க. இங்க பாருங்க, பாக்ஸ் போடுறேன். என்னங்க இருக்கு, 365 இல்லைங்களா? 3க்கு 8, 6க்கு 1, 5, 815 இல்லைங்களா? அடுத்த நாள் என்னங்க ரிசல்ட், 689 இல்லைங்களா? பாருங்க, இன்னொரு பாக்ஸ் போடுறேன் பாருங்க. 689 இல்லைங்களா? அங்க பாருங்க, என்னங்க இருக்கு, இருங்க சின்ன பாக்ஸை போடுறேன். இங்க பாருங்க என்னங்க இருக்கு, 639 தெரியுதுங்களா? எப்படி எப்படி கன்வென்ஷனா வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 815 மேல போகுது. அப்புறம் பாருங்க 689 கீழே வருது இல்லைங்களா? நேத்து என்னங்க அடிச்சான், 293 இல்லைங்களா? அப்படியே பாருங்க, இன்னொரு பாக்ஸ் போடுற பாருங்க. 293 அடிச்சேன் நேத்து. இங்க பாருங்க, இன்னொரு பாக்ஸ் போடுறேன் பாருங்க. இங்க பாருங்க, பாத்தீங்களா என்னங்க இருக்கு இந்த பாக்ஸ்ல? பாருங்க, கண்டினியூட்டியா வந்துட்டு இருக்கு, தெரியுதுங்களா? கண்டினியூஸா 3 ரிசல்ட்டும் பாருங்களேன். இங்க பாருங்க, 293 என்னங்க இருக்கு, இங்க 7 இருக்கு, இங்க 9 இருக்கு, இந்த பாக்ஸ்ல 3 இருக்கு. பாத்தீங்களா? இந்த 3 பாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா கண்டினியூட்டியா இந்த 3 ரிசல்ட் வந்திருக்கு, தெரியுதுங்களா? 815க்கு 325 இருக்கு, 689க்கு 639 இருக்கு, 293க்கு இங்க என்ன இருக்கு, 793 இருக்கு, தெரியுதுங்களா? அப்படியே கன்வென்ஷனா வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது நாம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த 751 இன்கேஸ் அது வந்து எப்படி சொல்றது, இங்க பாருங்களேன், இங்க பாத்தீங்களா, இங்க பாருங்க, இப்படி கண்டினியூட்டி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க இருக்குங்க, 201 இருக்கு இல்லையா?
201 இல்லைங்களா? ஸோ 2க்கு 7, 0க்கு 5, 1க்கு 1 இல்லைங்களா? இங்கேயும் மேட்ச் ஆகுது இல்லைங்களா? ஸோ நிறைய இடத்துல இது வருதுங்க. ஸோ இதையும் வச்சுக்கிட்டு நாம் வந்துட்டு பர்சனல் கால்குலேஷனையும் வச்சு நான் நம்பர் கொடுத்துட்றேன். உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்தால் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நாம் இப்போ பார்த்த கம்பேரிஷனை வச்சு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஒரு 2 நம்பர் மட்டும் நான் என்னோட பர்சனல் கால்குலேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க. ஏ போர்டில் 7, 8 கொடுத்துருக்கேன். பி போர்டில் 5, 0 கொடுத்துருக்கேன். சி போர்டில் 1, 6. ஓகேவா? அதே மாதிரி இந்த 751, 701, 706 இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஆல் போர்டுக்கு வந்து 0ம் 7ம் கொடுத்துருக்கேன். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது ஃபேவராக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.